என்ன காவலர் தலைவா? பிரபு, அந்த கைதி சொக்கலிங்க நாவலன் இப்பொழுது எப்படி இருக்கிறான்? தன் விதியை நொந்து கொண்டு அந்த முதலை கிடங்கின் மூலையில் உட்கார்ந்து இருக்கிறான் பிரபு. பிரபு, என்ன? அந்த முதலைகளுக்கு 3 நாளாக ஆகாரம் எதுவும் போடவில்லை. தெரியும். அவைகள் பசியால் துடித்துக் கொண்டிருக்கின்றன. தெரியும். நாளை காலையில் அந்த துரோகி நாவலனை தள்ளினால்தான் அவர்களுடைய பசி தீரும். தெரியும். உத்தரவு பிரபு. சாவியங்க. இதோ பிரபு. தெரியவில்லையா? நான் உங்கள் மகன் சுந்தரலிங்கம். சுந்தரலிங்கம்? ஆமாப்பா. ஆம், நீ இறக்கவில்லை. என் மகன் இறக்கவில்லை. நீ இறக்கவில்லையடா என் கண்ணே, நீ இறக்கவில்லையடா. அப்பா, அப்பா, என் செல்வமே, பல ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்க கிடைத்த உன்னை என் கையாலேயே முதலவாயில் தள்ள இருந்தேனே. நான் மகாபாவிடா, நான் மகாபாவி. அப்பா, அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள் அப்பா. சுந்தர், வாருங்கள் அப்பா. எந்த நிமிஷத்திலும் சேனாதிபதி இங்கு வந்து விடுவான். எல்லாம் விவரமாக அப்புறம் சொல்கிறேன். வாருங்கள் அப்பா, புறப்படுங்கள். என்ன ஏது எஜமா இந்நேரத்துல நடுராத்துல பார்க்க வந்திருக்காரு? உனக்கு விஷயம் தெரியாதா? நாவலனை இங்க இருந்து அழைச்சிக்கிட்டு போய் யாருக்கும் தெரியாதபடி ரொம்ப ஜாக்கிரதையா வேற ஒரு இடத்துல வைக்க போறார். ஏன் எங்க மேல எல்லாம் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம தான் செய்து விட்டாங்களே. முருகனையும் முருகன் பொண்டாட்டியும் அரண்மனையில இருந்து நேற்று ராத்திரி கடத்திட்டு போயிட்டாங்கல்ல. ஆமா, கேள்விப்பட்டேன். அதே ஆளு மாறு வேஷத்துல வந்து நாவலனை கடத்திட்டு போயிட்டான்னு வச்சுக்க, என்ன ஆகும்? இல்ல இல்ல, இதை விட மேற்பதவிக்கு போயிடுவீங்கன்னு சொல்றேன். அதானே கேட்டேன். அற்புதம். ஏன் வியாபாரி, அட எங்க அவன்? அது அவர் இருக்கிற நிலைமை பாருங்க. வியாபாரி, வியாபாரி, ஏன் வியாபாரி? யாராவது முட்டா பையன் கூச்ச போடுறது. சேனாபதி வந்திருக்காரு தெரியாது? நான் தான். சேனாபதி, ஆட்டம் எப்படி? மிக நன்றாக இருந்தது. வியாபாரி, நாம் வருகிறோம். நாமும் வருகிறோம். வணக்கம். வணக்கம். என்ன ஆயிற்று? தந்தை எங்கே? அவரை முருகனோடு அனுப்பிவிட்டேன். அவர் நமக்காக காத்துக் கொண்டிருப்பார். பாப்போம். முருகா, வேளா, இனி ஒரு கணமும் தாமதிக்க கூடாது. அரண்மனையை தாக்கும் சமயம் வந்துவிட்டது. இந்த உச்சி வேளையில் நாடெங்கும் சங்கம் முழங்க வேண்டும். மக்களை முன்னதாகவே எச்சரித்து வையுங்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள் இப்பொழுதே. இளவரசர், இளவரசர், அரண்மனை வண்டியில் வந்தானா? பொய் சொல்லுகிறீர்கள். வண்டி இரவு முழுவதும் என்னோடு இருந்தது. அவன் எத்தனை மணிக்கு இங்கு வந்தான்? இரவு 12 மணிக்கு. இருக்கவே இருக்காது. இரவு 12 மணிக்கு நான் நகை வியாபாரியின் மாளிகையில் இருந்தேன். வண்டியும் அங்குதான் இருந்தது. அப்போது நகை வியாபாரி கூட
சற்று நேரம் அவனை எங்கு காணும் அல்லவா? என்ன, அவன் அங்க இல்லையா? ஆம், ஆட்டத்தின் நடுவில் அவன் எங்கே போய்விட்டான்? கொத்தவான், அவன் ஒரு மோசக்காரன். இது அவனுடைய வேலைதான். போ, இப்பொழுதே புறப்படு. படைகளெல்லாம் சென்று அவன் மாளிகையை சூழ்ந்து விழுங்கள். அந்த நயவஞ்சகரை உடனே கைது செய்யுங்கள். அதில் பயனில்லை. நகை வியாபாரி அங்கு இல்லை. நீயா? அப்பா, இனிமேல் ஒரு வினாடி கூட இங்க இருக்க கூடாது. ஆபத்து. புறப்படுங்க. என்ன நடந்தது? அந்த பெண் மந்தாகினி தட்டி விட்டார். அவள் கோபத்தில் எதையும் செய்யக்கூடியவன். எனக்கு கொடுத்த வாக்கு நினைவிருக்கட்டும். நான் பிறகு சந்திக்கிறேன். அந்த மாயனை சுட்டி வைத்துங்கள். வெறிபிடித்த கூட்டம், சுட்டி தள்ளுங்கள். எங்கே என் பரிசு? பரிசா? என்ன பரிசு? அந்த நகை வியாபாரியை என்னிடம் கொடுப்பதாக நீ உறுதி அளிக்கவில்லையா? பைத்தியக்காரி, என் ஜென்ம விரோதியை உன்னிடம் கொடுத்து விடுவேன் என்று எதிர்பார்க்கிறாயா? சேனாதிபதி, பேசாதே.